ஐயனார் சாமியின் பிறந்த வரலாறையும் அதன் பின்னணியையும் அழகிய தமிழில் விவரிக்கிறேன். தெய்வம். ஐயனார் ஆயனர் தமிழ்நாட்டில் கிராமங்களை காத்து வரும் காவல் தெய்வம். தலைப்பு: ஐயனாரின் பிறப்பும் காவல் தன்மையும். கதைத் தொடக்கம்: நீண்ட ஆண்டுகளுக்கு முன் கிராமங்களுக்குள் நுழையும் வனவெளிகளும் காடுகளும் ஒழுங்கற்ற வழிகளும் மனிதர்கள் பயந்து வாழும் இடமாக இருந்தன. வனமிருகங்கள், கொள்ளைக்காரர்கள், பிற கிராமத்தினரின் தாக்குதல்கள், இவை அனைத்தும் ஒரு கிராமத்தின் அமைதியை குலைக்கும். அப்போதுதான் அந்தந்த கிராமங்களுக்கு ஒரு காவலர் தேவைப்பட்டார். ஆனால் அந்த காவலர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. அவன் பலம், ஒழுக்கம், நீதி, புத்திசாலித்தனம், அன்பு அனைத்தும் கொண்ட ஒருவர் இருக்க வேண்டும். அவ்வாறான தேவையின் நடுவேதான் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தால் ஒரு சிறப்பு மனிதர் பிறந்தார். அவர்தான் ஐயனார். பிறப்புக் கதையமைப்பு மரபுப்படி சோகஸ்மைலி. மற்றைய தெய்வ வரலாறுகளைப் போல ஐயனாருக்கும் பல்வேறு பாகங்கள் உள்ளன. ஒரு நாட்டுப்புற மரபுப்படி ஐயனார் சிவபெருமானின் அம்சமாகவும் விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்திலிருந்து பிறந்ததாகவும் கருதப்படுகிறார். சிலரும் அவரை சிவனும் மோகினியும் விஷ்ணுவின் ஒரு பெண் உருவம் உடனான இணைவு எனக் கூறுகின்றனர். இதனால் அவர் சிவனின் தகுதியும் விஷ்ணுவின் கருணையும் தாங்கியவராக இருக்கிறார். ஐயனார் எப்படி கிராம காவலராக ஆனார்? ஐயனார் சிறுவயதிலேயே குதிரை போல் ஓடுவாரர். வில்லில் நிபுணனாகவிருந்தான். அவர் நேர்மை, அன்பு, சடங்குகளுக்கு மதிப்பு மற்றும் சமுதாய நலனை பற்றிய கனிந்து உணர்வு கொண்டவனாக இருந்தார். அவர் இருக்கும் இடத்திலேயே குற்றங்கள் குறையத் தொடங்கின. அவரது கண்கள் தீமை நோக்கினால் சுரூபமே மாறிவிடும். வில்லுடன் குதிரையில் பாயும் அவரை பார்த்தே அவர் ஒரு மனிதனல்ல, தெய்வம் என மக்கள் குரல் கொடுத்தார்கள். ஐயனார் ஒருபோதும் கோவிலுக்குள் இருக்க மாட்டார். அவர் கிராம எல்லைக்குத்தான் இருப்பார். அந்தக் காவலராய். மண் சூடாக இருக்க, மக்கள் நிம்மதியாய் தூங்க ஐயனார் கண் விழித்து காத்திருப்பார். அவரது அடையாளங்கள்: பெரிய வில், சிலர் சொல்வது போல வலிமையின் அடையாளம். குதிரை வேகமும் தீமை எதிர்ப்பும். கரிய உடை, கரிசலாங்கண்ணு. பக்கத்தில் களரி வீரர்கள், கருப்பண்ண சுவாமிகள் அல்லது துணைத் தெய்வங்கள். மக்களின் நம்பிக்கை. பயணம் தொடங்கும் முன் அவர் வழிபடப்படுகிறார். புதுப்புது உழவுப் பணிகள், மழை வேண்டுதல், நிலநடுக்கம் நீக்கம் இவற்றுக்காக அவரிடம் வழிபாடு. சில இடங்களில் ஐயனாருக்காக வருடம் ஒருமுறை முழு கிராமத்திலும் காவல் ஊர்வலம், கவல்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். சிறுமுடிவு: ஐயனார் சாமி கோபத்தோடு நின்றாலும் அவரது உள்ளம் கருணையால் நிறைந்தது. அவர் நம்மை கண்களில் பார்க்கிறார், தவறுகள் நேர்த்திக்காகவும் நன்மைகள் வாழ்த்துக்காகவும். அவரை ஒரு வெறும் புறநகர் தெய்வம் என அல்லாது நம் மரபின் காவலர் என்று பார்ப்போம். அவர் குதிரையும் கத்தியும் கொண்ட நம் காவல் தெய்வம் ஐயனார் சாமியே நமக.